இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video is sponsored by genreviews.online. Genreviews.online is one of the review portal site. Website link https://genreviews.online/ Sponsor content has genreviews.online, has genreviews, has product reviews, has best reviews, has review portal. இந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அப்படின்றதுல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனில் இருந்து எத்தனை விண்ணியல் ஆர தொலைவிற்குள் உள்ளன? 500 விண்ணியல் ஆரம். கீழ்கண்டவற்றுள் உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட பயன்படும் அலகு ஆங்ஸ்ட்ரம். பின்வரும் சிறிய அலகுகளை அவற்றின் மதிப்பு மீட்டருடன் பொருத்துக. ஸ்பெர்மி 10⁻⁻9 மீட்டர். ஆங்ஸ்ட்ரம் 10⁻⁻15 மீட்டர். நேனோமீட்டர் 10⁻⁻6 மீட்டர். மைக்ரான் அதாவது மைக்ரோமீட்டர் 10⁻⁻10 மீட்டர். இதுக்கான ஆன்சர் வந்து 2413. அடுத்து மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவு? 96,000 கிலோமீட்டர். ஒரு ஒட்டக சிவிங்கி குட்டியின் உயரம் 1.8 மீட்டர் அதாவது 6 அடி. நிறையினுடைய 10 துணை பன்மடங்குகள் எவை? கிராம், மில்லிகிராம். 10 பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் டேஸ் ஆகும். மெட்ரிக் டன். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை குவிண்டால் சேர்ந்தது? 10 குவிண்டால். ஒரு சூரிய நிறை என்பது 2 × 10⁻30 கிலோகிராம். அணு நிறை அலகு என்பது டேஸ் அணுவின் நிறையில் 1/12 மடங்கு நிறை ஆகும். கார்பன் 12. பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் என்பது ஏறக்குறைய எத்தனை அங்குலத்திற்கு சமமானது? 40 அங்குலம். ஒரு டிஎம்சி அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது எத்தனை கன அடி அளவாகும்? 100 கோடி. ஒரு டிஎம்சி என்பது 2.83 × 10⁻10. ஒரு வினாடி என்பது எத்தனை மீட்டர் தொலைவில் வெற்றிடத்தில் ஒளியானது பரவுவதற்கு தேவையான காலம் ஆகும்? 29,97,92,458. ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளில் எத்தனை பங்காகும்? 1/86,400. காலத்தின் மிகப்பெரிய அலகு மில்லினியம். ஒரு மில்லினியம் என்பது 3.16 × 10⁻9 s. நீரின் முப்புள்ளியில் நிறைவுற்ற நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருப்பதை எவ்வாறு அழைக்கிறோம்? கெல்வின். வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் கெல்வினின் பின்ன மதிப்பு எவ்வளவு? 1/273.16. 0 கெல்வின் வெப்பநிலை என்பது பொதுவாக டேஸ் வெப்பநிலை எனப்படும். தனிச்சுழி. வெப்பநிலையில் ஃபாரன்ஹீட் என்பது செல்சியஸ் அலகில் எத்தனை ஆகும்? அதாவது ஃபாரன்ஹீட் 32 × 5/9. வெப்பநிலை அலகு கெல்வின் என்பது செல்சியஸ் அலகில் எத்தனை ஆகும்? கெல்வின் 273. 300 கெல்வின் வெப்பநிலையை செல்சியஸ் அலகிற்கு மாற்றும்போது கிடைப்பது 27 டிகிரி செல்சியஸ். 104 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை செல்சியஸ் அலகிற்கு மாற்றும்போது கிடைப்பது 40 டிகிரி செல்சியஸ். அணுவின் உட்கருவின் ஆரம் என்ன? 10⁻⁻15 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவு 10⁻26 மீட்டர். எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.11 × 10⁻31 கிலோகிராம்.
நமது பால்வழி திரள் அண்டத்தின் நிறை என்ன? 2.2 × 10⁻41 கிலோகிராம். பொறுத்துக. பீட்டா 10⁻6, டெரா 10⁻9, ஜிகா 10⁻12, மெகா 10⁻15. இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4. தவறான இணையை காண்க. மைக்ரோ 10⁻⁻4. பொறுத்துக. கிலோ 10⁻2, ஹெக்டா 10⁻−9, டெக்கா 10⁻3, நானோ 10⁻1. இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2. அலகுகளின் முன்னீடுகளில் பிக்கோவின் 10 மடங்கு என்ன? 10⁻−12. பின் வருவனவற்றுள் அலகுகளின் முன்னீடுகளில் பெம்டோவின் 10 மடங்கு என்ன? 10⁻−15. பாதரசத்தின் அடர்த்தி என்ன? 1.36 × 10⁻4 கிலோகிராம் மீட்டர்/-3. பியரி வெர்னியர் என்பவர் எந்த நாட்டு அரசு அலுவலராக இருந்தவர்? பிரான்சு. பியரி வெர்னியரின் காலம் 1580 to 1637. வெர்னியர் அளவுகோலில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 10. வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு வலப்புறமாக அமைந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்சுழிப்பிழை. வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்புறமாக அமைந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர் சுழிப்பிழை. முதன்மை கோலின் அளவீடு 8 மில்லிமீட்டர், வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர்சுழிப்பிழை கூட்டல் 0.5 மில்லிமீட்டர் எனில் சரியான அளவு என்ன? 7.9 மில்லிமீட்டர். வெர்னியர் கோலின் அளவீடு 8 மில்லிமீட்டர், வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் எதிர்சுழிப்பிழை -0.2 மில்லிமீட்டர் எனில் சரியான அளவு என்ன? 8.6 மில்லிமீட்டர். ஒரு மில்லிமீட்டரில் 100ல் 1 பங்கு அதாவது 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கு துல்லியமாக அளவிடும் கருவி எது? திருகு அளவி. மெல்லிய கம்பியின் விட்டம், மெல்லிய உலோகத் தகட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட உதவும் கருவி எது? திருகு அளவி. திருகு அளவியில் டேஸ் வடிவ உலோகச் சட்டம் உள்ளது. U வடிவம். திருகு அளவியில் உருளையின் மேல்புறத்தில் திருகின் அச்சுக்கு இணையாக மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்ட அளவுகோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறிக்கோள் அதாவது PS. திருகின் தலைப்பகுதியோடு இணைந்த உள்ளீடற்ற உருளையின் குவிந்த முனை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 100. திருகின் தலைப்பகுதியோடு இணைக்கப்பட்டுள்ள உள்ளீடற்ற உருளையின் குவிந்த முனை பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தலைக்கோள் HS. ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு குறியீடை தூரம். திருகின் தலைப்பகுதி தலைக்கோளின் ஒரு பிரிவு அளவிற்கு சுற்றும் பொழுது திருகின் முனை நகரும் தூரம் திருகு அளவியின் டேஸ் ஆகும். மீச்சிற்றளவு. நிறையின் SI அலகு என்ன? கிலோகிராம். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் ஆகும்? 12%. ஒரு நீல திமிங்கலத்தின் எடை எத்தனை யானைகளின் எடைக்கு சமம்? 30. படித்தர நிறைகளோடு அதாவது ஸ்டாண்டர்ட் மாஸ் பொருட்களை ஒப்பிட்டு அளவீடு பயன்படும் கருவி எது? பொது தராசு. சாதாரண தராசினை கொண்டு எந்த அளவு வரை துல்லியமாக அளவிட முடியும்? 5 கிலோகிராம். பலசரக்கு மற்றும் மளிகை கடைகளின் பொருட்களின் நிறையை அளவிட பயன்படுத்தப்படும் தராசு எது? இருதட்டு தராசு. உலோக உள்ளீடற்ற சட்டத்தினுள் எஃகு சுருள்வில்லை பொருத்தி அமைக்கப்பட்டுள்ள தராசு எது? சுருள்வில் தராசு. சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியில் இருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்தகவில் அமையும் என்று கூறும் விதி எது? ஹூக்ஸ் விதி. ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு எது? சுருள்வில் தராசு. பின் வருபவைகளில் எது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும்? நிறை.
ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசை எது? எடை. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? எடை ஈக்குவல் டு 490 நியூட்டன். கீழ்கண்ட நிறையின் கூற்றில் தவறானதை காண்க. சுருள்வில் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது. நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் எத்தனை மடங்காக இருக்கும்? 1/6. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 மீட்டர்/வினாடி². 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் எத்தனை நியூட்டனாக இருக்கும்? 686 நியூட்டன். 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை சந்திரனில் எத்தனை நியூட்டனாக உள்ளது? 114 நியூட்டன். கார்பன் 12 அணுவின் 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் மதிப்பிற்கு சமமான பொருளின் அளவு 1 மோல். இதோட அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.